guys, welcome to Super Multi Job Channel. இன்னைக்கு freshers and experienced candidateக்கு முக்கியமான multi job vacancy எதா இருக்க போகுது. So video skip பண்ணாம பாருங்க. Yes, today we are going to see various department in multi job vacancy in various location. Gujarat, Visakhapatnam, Bangalore, Gujarat, Rajasthan, Sikkim இது மாதிரி ஏகப்பட்ட லொகேஷன்ல அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷனாக கூட இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு தனித்தனியாக ஜாப் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ 1 year எக்ஸ்பீரியன்ஸ், 2 years எக்ஸ்பீரியன்ஸ், அப் டு 4 years, 5 years இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இது எல்லாமே நான் டெலிகிராமில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். உடனே போய் கிளிக் பண்ணி உடனே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சூப்பர் மல்டி ஜாப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேகன்சி இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இதில் வந்து என்ன டிகிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சு கூட அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடியில் உங்களோட பயோடேட்டா, அதாவது சிவி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்கள் பயோடேட்டா எல்லாமே நீங்கள் அந்த இமெயில் ஐடி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி அட் டெஹெச் பிளான் குஜராத்லேருந்து தான் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியாக டெஸ்டினேஷன் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மோர் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கூட எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக டெஸ்டினேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா டெஸ்டினேஷனும் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷனுக்கு மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்தது ஃப்ரெஷர்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தால் போதும் எஃப்டிடி ப்ரொடக்ஷனுக்கு. தென் தேர்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் என்விரான்மெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இதில் வந்து மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப்டிடி QA குவாலிட்டி அசூரன்ஸ். இது வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி அசூரன்ஸ். இது வந்து மினிமம் 4 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் எதிர்பார்க்குறாங்க. தென் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெயின்டெனன்ஸ். இது வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட முடிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வித் 6 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. தென் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் QUAL டெஸ்டினேஷனுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வித் 6 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் எயித் ஒன் பார்த்தீங்கன்னா FTT PD லேப் ப்ராசஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிகிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. தென் நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பாய்லர் அட்டெண்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹேவிங் டிகிரி ஆஃப் த ஃபஸ்ட் கிளாஸ் ஹோல்டர் அட்டெண்டன்ட் வித் 8 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரொடக்ஷன், இது மாதிரி சூப்பர்வைசர் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி அனாலிசிஸ். இது வந்து மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். எம்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தால் போதும். தென் அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஆர் பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. வித் 9 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நோட் பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் FTT பொசிஷன் ஃபிக்ஸ்டு டேர்ம் ட்ரைனிங் கேண்டிடேட் ஷுட் ஹேவ் 60% அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லாமே நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடியில் உங்களோட பயோடேட்டா டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். DAHEHR@aralis.com. நான் திரும்பி ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன். DAHEJHR@aralis.com. ஓகேங்களா? இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் டெலிகிராமில் கூட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் PDF-ல. ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அருவை லெபார்ட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் விசாகப்பட்டினத்தில் தான் வந்திருக்கு. என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஃபார்மா, பிஃபார்மா முடிச்சவங்களுக்கு இது அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட் அண்ட் டெஸ்டினேஷனில் ஏகப்பட்ட வேகன்சி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களோட ரெஸ்யூமே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அந்த மெயில் அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடியில் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா HR@RUILaboratories.com. நான் திரும்பி ஒன் செகண்ட் சொல்கிறேன். HR@RUILaboratories.comக்கு உங்களோட ரெஸ்யூமே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் தான் நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். இது வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் கூட சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. வாக்கிங் இன்டர்வியூ இன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 7th to 10th July சொல்லியிருக்காங்க. 10 AM to 5 PM. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணி விடுங்க.
அடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டோ ஃபார்மாசியூட்டிகல்ஸ் கம்பெனியில் தான் வந்திருக்கு. இதுவும் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் பயோடேட்டா இதெல்லாம் நீங்கள் இமெயிலில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8170005503 அதுதான் அவங்க காண்டாக்ட் நம்பர். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க jobs02.skim@aristopharma.co.in. நான் ஒன்ஸ் செகண்ட் சொல்கிறேன், jobs02.skim@aristopharma.co.in. அவங்க இன்னொரு மெயிலை கொடுத்துருக்காங்க sailsh.rai@aristopharma.co.in. நான் ஒன்ஸ் செகண்ட் சொல்கிறேன், இதுவும் silas sailsh.rai@aristopharma.co.in உங்களோட ரெஸ்யூமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னா அனுப்பிச்சிக்கலாம். இதில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டுருக்காங்க, என்னென்ன வேகன்சி இருக்குது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபார்மாசியூட்டிக்கலில் என்னென்ன டெஸ்டினேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன், மெயின்டெனன்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட டெஸ்டினேஷனில் ஏகப்பட்ட வேகன்சி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு டெஸ்டினேஷனில் ஒரு வேகன்சி எதிர்பார்க்குறாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸில் பி ஃபார்மா, எம் ஃபார்மா, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் மினிமம் 2 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இது மாதிரி ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூகுள் சர்ச்சில் போய் படித்து வச்சுக்கோங்க. இன்டர்வியூ போகிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல், அதில் ஆஃபீஸர் அண்ட் கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பி ஃபார்மா வித் 2 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து HPLC GCலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைனா அதை பற்றி நாலேஜ் ஆச்சு இருக்கணும்னு சொல்கிறாங்க. தென் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பி ஃபார்மா, எம் ஃபார்மா வித் 2 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன் மேனுஃபேக்சர் ஆஃப் டேப்லெட்ஸ், கேப்பிள்ஸ் அண்ட் பேக்கிங் சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் பேக்கேஜிங் மிஷின் ஆப்ரேட்டர் அண்ட் டெக்னீஷியன் சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 to minimum 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸர், எலக்ட்ரிக்கல் ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஐடி டிப்ளமோ முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் ஆஃபீஸர் அண்ட் சூப்பர்வைசர் சொல்லியிருக்காங்க. இந்த ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா இது என்ன ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் எம்எஸ்சி மேக்ஸ் சயின்ஸ் எந்த டிகிரினாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா மெட்டீரியல் ரிசிப்ட் ஹேண்ட்லிங் வித் RMPM சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுளில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஏகப்பட்ட வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா hrd@earindia.com நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்க காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்காங்க 9528024105 உங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை பண்ணாலும் கேட்டுக்கலாம். தென் இதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், QC குவாலிட்டி கண்ட்ரோல், HPLC ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வேகன்சி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். என்னென்ன இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் இந்தியன் ஓவர்சீஸ் உத்தரகாண்ட். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், HPLCன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பி ஃபார்மா, எம் ஃபார்மா, எம்எஸ் மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 0 ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பி ஃபார்மா, எம் ஃபார்மா. இதுக்கு வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னா 6 or 4 வேகன்சி இருக்குது. ரெகுலேட்டரி அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு 4 வேகன்சி இருக்குது. தென் குவாலிட்டி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி யாராச்சும் முடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை அப்ளை பண்ண சொல்லுங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் மல்டி ஜாப்க்கு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.